படிக்கும்போது நீங்க நிறைய என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்கன்னு தெரியுது. நான் ஏன் கிறிஸ்டி உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? எனக்கு என்ன அவசியம் அது உன்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற அளவுக்கு? ஆமா, நீங்க எல்லா தடவையும் உங்க அம்மா மேல தப்பே இல்லாத மாதிரி என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆனா எல்லா தப்புமே உங்க அம்மா மேலதான் இருக்கு. எனக்கு அப்பவும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா டைரியை படிச்ச பின்னாடியே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்து வீட்லயும் இருக்கிறது தான். அதுக்காக வீட்டை விட்டு ஏன் வெளியே போகணும்? நான் இன்னும் அவங்க டைரியை முழுசா படிச்சு முடியலங்க. ஆனா படிச்சது வரைக்கும் என்ன தோணுதுன்னா, சொல்லு, எங்க அம்மாட்ட பேசி பார்ப்போம். உங்க அம்மாட்ட பேசுறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உங்க அம்மாவை திருந்தாத செல்வம். எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் அவங்க மேல தப்பே இருந்தாலும் உங்க அன்னைக்காக உங்க அண்ணா நின்று பேசியிருக்கணும். அதை பண்ணவே இல்லை. நீங்க எப்படி எப்பவுமே உங்க அம்மா சைடு தான் பேசுறீங்களோ அதே தான் உங்க அண்ணாவும் பண்ணிருக்காரு. அதுதான் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச பிரச்சனை. நீ அடுத்தடுத்து படிச்சாதான் தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயமா? பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறதே இதை மட்டும்தான். அதே